சோதனைக்குள் நுழையாமல் இருக்க, சோதனை உங்களை தாக்காமல் இருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள். சோதனை வந்த பிறகு விழுந்து விடாமல் இருக்கிறதுக்கு ஜெபியுங்கள்னு சொல்லல. சோதனைக்குள் நீங்கள் உட்புகாத இருக்கவே விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களை சோதனைகள் தாக்குவதில்லை. இதுதான் அதனுடைய பொருள். யார் விழிப்பா இருந்து ஜெபிக்கவில்லையோ அவர்களைத்தான் சோதனைகள் தாக்குகிறது. இன்னைக்கு நிறைய பேர் சோதனைகளில் அலைக்கழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சில தீய சிந்தனைகள், சில பாவங்கள், சில கோபங்கள், சில எரிச்சல்கள், சில சண்டைகள், சில கசப்புகள், சில இச்சைக்குரிய காரியங்கள், இப்படிப்பட்ட சோதனைகளிலே சிக்கொண்டு வெளியே வர முடியாமல் கிடக்கிறவர்கள் அல்லது அடிக்கடி இப்படி சோதனைகளுக்கு உள்ளாகி விழுந்து போகிறவர்களை நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கிற ஆலோசனை என்ன? இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நீ உள்ளாகாமல் இருக்க வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபி. விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உள்ளாவதில்லை. அவர்கள் அதை மேற்கொண்டு போய் விடுகிறார்கள். யாரெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கவில்லையோ அவர்கள் சோதனைக்கு உட்படுகிறார்கள்.